அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீடாகிய கும்பராசியில் நவ கிரகங்களின் முக்கியமான கிரகங்களாகிய ராகு பகவானும் சனி பகவானும் இணைந்து மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்த போறாங்க. இந்த கிரக சேர்க்கைக்கு சண்டால யோகம் என்று பெயர். இந்த சண்டால யோகமானது 12 ராசிக்காரங்களில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிக அசுபமான பலன்களை கொடுக்க போறாங்கனோ, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மிக சுப பலன்களை கொடுக்க போறாங்கனோ இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் அபிமான ஜோதிடர் பா சக்திவேல் ஸ்ரீ ஹயகிரிவா ஜோதிட நிலையத்திலிருந்து பேசுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பல ஏற்றத்தாழ்வுகள், பல ஏற்றங்கள், இறக்கங்கள், பல கடினமான பாதைகள், இதெல்லாம் தாண்டி பல தோல்விகளை சந்திச்சும் அதன் பிறகு ஒரு வெற்றியை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த வெற்றியானது நம்மளுக்கு எளிதாக கிடைக்க போறது கிடையாது. கடவுள்களும் கடவுளை சார்ந்து இயங்கக்கூடிய அந்த உபதெய்வங்களான அந்த நவகிரகங்களும் வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் நம்மளுக்கு வெற்றிகளையும் தோல்விகளையும் அனுபவங்களையும் கொடுத்து நம்மளை இயக்கிட்டு தான் இருக்காங்க. இது நிதர்சனமான உண்மைதாங்க. இந்த நவ கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த 9 கிரகங்களில் ராகு கிரகமானது தனக்கே உரித்தான அந்த பாவகத்தை ஏற்படுத்துகிறது. என்ன பாவகம் அப்படின்னா மாயை, ஏமாற்றம், வெளிநாட்டு தொடர்புகள் இப்படி ஏற்படுத்துகிற ஒரு சாயா கிரகம் கூட கிரகத்தை சொல்லாங்க. அதே போல சனி கிரகமானது தனக்கே உரித்தான அந்த நீதி, நேர்மை, கடமை, உழைப்பு, கடின உழைப்பு, நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கிரகம் சனி கிரகம். இந்த ராகும் சனியும் சேர்ந்து 11ஆவது பாவத்தில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை, எவ்வளோ பெரிய கஷ்டத்தை இந்த 12 ராசிகளுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 12 ராசிகள் முதன்மையான மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படுகிற 11ஆவது இடத்துல இந்த சண்டால யோகம் அமர்றாருங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கு. இந்த லாபங்கள், வெற்றிகள் தரக்கூடிய முதலீடு சம்பந்தமான ஷேர் மார்க்கெட் என்கின்ற இதை சார்ந்த ஒரு தொழிலில் ஈடுபடுறவங்க மிகப்பெரிய ஏற்றத்தை பண்ண போறீங்க. உங்களுக்கு வெற்றிகள் குவிய போகுது. இதன் மூலயமாக மிகப்பெரிய ஒரு பணவரவு ஏற்பட போகுதுங்க. என்னதான் லாபத்தை இந்த சண்டால யோகம் கொடுத்தாலும் ராகுங்கிறது எப்பயுமே மாயதாங்க. ஒரு பேராசையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ நம்ம முதலீடு பண்ணும் பொழுது ரொம்ப ரிஸ்க் எடுக்காம நம்ம நட்டத்தில் போகக்கூடிய அளவில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. இந்த சமூக குழுக்கள்னு சொல்லப்படுற குழுக்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ கவனமாக இருக்கும் பொழுது சில நேரங்களில் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். பெரும்பான்மையான நேரங்களில் உங்களோட கருத்துக்கள் மறுக்கப்படலாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லணும் அப்படின்னா உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலில் துர்கைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படுற இந்த 10ஆவது இடத்துல சண்டால யோகம் அமர்றாருங்க. இதன் மூலயமாக உங்களுக்கு வேலை சுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு பணியடை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவசர முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் நிதானமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பொது விஷயங்கள்ல நீங்க பார்க்கும் பொழுது நீங்க எந்த ஒரு அவசரத்தையும் ஈடுபடாதீங்க. உங்க கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்காக கொஞ்சம் போரிடுற மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு பரிகாரங்கள்னு சொல்லணும் அப்படின்னா வீட்டின் அருகில் உள்ள சிவனாலயங்களிலோ இல்லது வீட்டில் உள்ள சிவனுக்கோ வில்வைகளை கொண்டு வழிபடுறது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தருங்க. மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுற 9ஆவது இடத்துல சண்டால யோகம் அமர போறாருங்க. இதன் மூலயமா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்ல ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்க கொடுங்க. உங்களுடைய திட்டங்கள் நீங்க என்னதான் பிளான் பண்ணீங்கனாலும் ஒரு சில திட்டங்கள் சக்சஸ் ஆகலாங்க. ஒரு சில முக்கியமான முடிவுகள் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய தந்தை உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் தேவைங்க. அவருடைய உணவு பழக்க வழக்கத்தில் நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்துறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பாத்தீங்கன்னா அருகில் உள்ள கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது சிறப்பான ஏற்றத்தை கொடுக்குங்க. கொண்டக்கடலையை நீங்க பாத்தீங்கன்னா தானமாக கொடுக்கலாங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் சொல்லப்படுற 8ஆவது ஸ்தானத்துல சண்டால யோகம் அமர போறாருங்க. இதன் மூலயமாக உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் அக்கறை செலுத்துறது சிறப்பு. குறிப்பாக நாள்பட்ட நோய்கள்லாம் தீவிரமடையுங்க. குறிப்பாக உங்களுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா செஞ்சுக்குங்க. காப்பீடு மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. ஏன்னா சட்ட சிக்கல்கள் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கவனம் தேவைங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு சிறப்புங்க. அதே மாதிரி நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாங்க. கால பைரவருக்கு நீங்க வழிபாடு செய்யறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய கலஸ்தரஸ்தானம்னு சொல்லப்படுற 7ஆவது இடத்துல சண்டால யோகம் அமர போறாருங்க. இதன் மூலயமாக உங்க குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதா இருந்தாலும் கணவன் மனைக்குள்ள இருக்க பிரச்சனைகளை, குறைகளை ஓப்பனா பேசி தீர்க்க வேணாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகுங்க.
அதனால அதில் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க. உங்களுடைய தொழில் கூட்டாளிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா சட்ட சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா அது சட்ட சிக்கல்களை உண்டாக்கும். உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் செய்யறது மிகப்பெரிய உங்களுக்கு ஏற்றத்தை தருங்க. சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு ரொம்ப முக்கியங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்ட மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு கடன், நோய், எதிரிகள் என்று இத்தனை காரங்களும் சொல்லக்கூடிய 6வது இடமாகிய ரோகஸ்தானத்தில் சண்டால யோகம் அமர போதுங்க. இதன் மூலயமாக உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இதற்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல குத்துனவங்களா யாருன்னு வெளிப்படுங்க. எதிரிகள்லாம் உங்களுக்கு கண் முன்னாடியே தெரிவாங்க. உங்களுக்கு ராகுவின் பலம் கூடுதலாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கும் நீங்க ஈஸியான முடிவு எடுக்கப்படுங்க. கடன்கள் வாங்குவதில் கொடுப்பதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த நேரத்தில் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமா சொல்லணும் அப்படின்னா அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பரிகாரம்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அருகில் உள்ள கோயிலில் துர்க்கை அம்மனுக்கு நீங்க வந்துட்டு விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்புங்க. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லப்படுற 5வது இடத்தில் சண்டால யோகம் அமர போறாருங்க. இதன் மூலயமாக உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில, உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுடைய கவனம் சதறாம இருக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு அதிகாலையில் எழுந்து படிக்கிறது ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய இந்த நேரத்தில் கஷ்டமான சூழ்நிலையில குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தருங்க. கண்டிப்பா குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. காதல் வயப்பட்ட இளம் வயதினர்கள் அவங்களுக்கு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளங்க. உங்களுடைய பரிகாரம்னு சொல்லணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது சிறப்புங்க. கல்வியில் உள்ள சிரமங்களை அகற்றுவதற்கு நீங்க சரஸ்வதி தேவி வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய சுகஸ்தானமாகிய 4வது இடமாகிய வீடு, வண்டி, வாகனம், தாய் முதலியவற்றை குறிக்கும் 4வது இடத்தில் சண்டால யோகம் அமர போதுங்க. இதன் மூலயமாக குடும்பத்தில் உங்களுக்கு அவ்வப்போது குழப்பங்கள், மன உளைச்சல் இழப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அம்மாவுடைய உடல் நலத்துல கவனம் நம்மளுக்கு கண்டிப்பா தேவைங்க. அவ்வப்போது சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாங்க. உங்களுக்கு அசையும் சொத்து, அசையாத சொத்து வாங்குறதுல கொஞ்சம் கவனம் தேவைங்க. உங்களுக்கு சட்ட சிக்கல் ஏற்படலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவைங்க. கீழே உளுந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பழைய வண்டிகளை விற்கும் பொழுது கூடுதல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கடமைகள்ல முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தருங்க. சிவபெருமானை வழிபடுறதும் அவருடைய பஞ்சாட்சரத்தை பாடுவதும் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில ஏற்றத்தை ஏற்படுத்துங்க. தனுசு ராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 3வது இடத்தில் சண்டால யோகம் உங்க அமர போதுங்க. இதன் மூலயமாக உங்களுடைய இளைய சகோதரன், சகோதரி இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கம் வீட்டாருடன் கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஏன்னா அதன் மூலயமாக வாய்சாடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த பணிச்சுமை, வேலை அழுத்தம் காரணமாக கொஞ்சம் சோர்வு ஏற்படலாங்க. உங்களுக்கு பரிகாரம்னு சொல்லணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் ராகவேந்திர வழிபாடும் சிறப்பு கொடுக்குங்க. தியானம் செய்வது நிதானத்தை கொடுக்குங்க. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு தனஸ்தானம்னு சொல்லப்படுற 2வது இடத்தில் சண்டால யோகம் அமர போறாருங்க. இதனால உங்க பொருளாதாரத்தில் சிறிதளவு ஏற்றம் இறக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ரகசிய வழியில் உங்களுக்கு பணவரவு சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப அதிகப்படியா செலவு பண்ணாதீங்க. சிக்கனமா இருக்கிறது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய பேச்சால் குடும்ப உறுப்பினர்களிடையே அவ்வப்போது பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு, கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. கண்ட்ரோலா இருங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்குங்க. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய லக்கணத்திலே சண்டால யோகம் அமர் போதுங்க. இதனால உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். முடிவுகள் சரியா எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய பேச்சனால மற்றவங்களுக்கு உங்க மேல நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. தைரியமா இருக்கணுங்க. உங்களுக்கு பரிகாரம் சொல்லணும்னா சனிக்கிழமைகள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. காளியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தைரியம் அதிகம் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய மோட்சஸ்தானம்னு சொல்லப்படுகிற 12ஆம் இடத்தில் சண்டால யோகம் அமர போறாருங்க. இதன் மூலயமாக உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் ஏதாச்சும் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்றது உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை ஏற்படாம உங்களை காப்பாத்துங்க. உங்களுடைய நைட்டு தூக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா தப்பான கனவுகள், கெட்ட கனவுகள் அதிகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி மோசமான ஒரு கால நிலைமையில உங்களுக்கு ஆன்மீகம் மேலோங்கி இருக்குங்க. கோயிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்குங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா அருகில் உள்ள சிவனாலயத்துக்கு சென்று அங்க இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கும் கால பைரவருக்கும் தீபம் ஏற்றி வழிபடுறது நிம்மதி கொடுக்குங்க. இந்த ராகு சனி சேர்க்கையினால உண்டான இந்த சண்டால யோகம் என்னதான் பெரும்பாலான இந்த 12 ராசிக்காரர்களையும் பாடாப்படுத்தினாலும் உங்களுடைய ஒழுக்கம், கடமை இதை கடைபிடிப்பதன் மூலமாகும். எல்லாம் வல்ல முருகன் அருளாலும் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.